உங்கள் வீட்டிலலாம் மிளகாத்தூள் வந்துட்டு வீட்டில் அரைப்பீங்களா இல்லை வந்து கடையில் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அம்மா வந்துட்டு எப்போயுமே வீட்டில் வந்துட்டு ஹோம்மேடாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு மிஷினில் கொடுத்து மிளகாத்தூள்லாம் வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க. சாம்பார் தூள் தனியாக, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், எல்லா மிளகாத்தூளுமே நாங்கள் வீட்டில் தான் வந்து அரைச்சி சேர்ப்போம். அரைச்சி சேர்த்ததுலாம் இன்றைக்கி வந்து சண்டே சமையலில் ப்ரான் தொக்கு வந்து செஞ்சுருந்தோம். இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா வந்து மட்டன் குழம்பு கம கமன்னு கொதிச்சிட்டு இருந்தது. எப்படா வந்து மட்டன் வேகும், தட்டில் சாப்பாடை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு அம்மா வந்து டேஸ்ட்டாக செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்துட்டு ஒலை வச்சுருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தேன். கற்றாழை இருந்தது. நாங்கள் எப்போயுமே வந்து வீட்டில் கற்றாழை வச்சுருப்போம். ஏன்னா 3 பொண்ணுங்க எடுத்து முகத்துலலாம் பூசிப்போம் அடிக்கடி. ஸோ அதனால் கற்றாழை வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மண்சட்டியில் தான் நாங்கள் வந்து சமைப்போம். சாப்பாடு வெந்துருச்சா அப்படின்னு பார்த்தோன்னே சாப்பாடும் வெந்துருச்சு. அம்மா வீட்டில் எப்போயுமே வந்துட்டு நான்வெஜ் வந்து மண் சட்டியில் தான் வந்து சமைப்பாங்க. இன்றைக்கி வந்து சிக்கனும் மட்டனும் எடுத்துருந்தோம். சிக்கன் தொக்கு மாதிரி பெரட்டிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிக்கன் வந்துட்டு. ஸோ சிக்கனும் நான் கொதிக்கிறப்ப தான் போய் வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. யாருக்காவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு அம்மாவை வந்து சமைக்க சொல்லி வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு, சிக்கன் கிரேவி, ரசம், அதுக்கப்புறம் வந்து சுட சுட மட்டன் குழம்பு வச்சு இன்றைக்கி வந்து சண்டே லன்ச்சை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டை மாடி போயிருந்தேன். நித்தி மல்லி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு 2-3 பூ வந்து வச்சுருந்தது. ஸோ நான் பெருசாக இருக்க பூவை மட்டும் பறிச்சுக்கிட்டேன். அம்மா வீட்டில் வந்துட்டு அப்போலேருந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து நித்தி மல்லி இருக்குது. அது வந்து கீழே வீட்டுக்கு கீழே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தொட்டியில் தான் வச்சுருக்கோம். கீழே இடம் கிடையாது. மல்லிப்பூவும் இப்போ தான் வாங்கி வச்சுருந்தோமா, அதில் ஒரே ஒரு மொட்டு மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தியும் இருந்ததா. ஸோ செம்பருத்தியும் போய் பார்க்கலாம். செம்பருத்திலையும் நிறைய மொட்டு வச்சுருந்தது அழகாக. சங்குப்பூ கூட அழகாக பூத்திருந்தது. யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி